பண்டைய காலத்தில் ஒரு அமைதியான தமிழ் கிராமத்தில் ஒரு மர்மமான மந்திரவதி வந்தாள். நீண்ட கருமையான முடி, பிரகாசிக்கும் கண்கள், விசித்திர சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட கோல். இவைகளை பார்த்த கிராமத்தார் அச்சமடைந்தனர். அவள் தனது கோலை உயர்த்தி மந்திரங்களை உச்சரித்தாள். உடனே கிராமச் சந்தை பொன்னாலும் வைரங்களாலுமான அரண்மனை போல மாறியது. கிராமத்தார் அதிசயத்துடன் பார்த்தனர். செல்வம் வந்துவிட்டது என்று நம்பினர். ஆனால் அது எல்லாம் மாயைதான். அரண்மனையை தொட்ட சில கிராமத்தார் உடனே இருள் நிறைந்த நரகக் குழிகளில் விழுந்தனர். கொடிய சதியை வெளிப்படுத்திய மந்திரவதி கொடூரமாக சிரித்தாள். அந்த குழப்பத்தின் நடுவே ஒரு துணிவான இளைஞன் முன்னே வந்தான். அவன் முன்னோர்களால் அளிக்கப்பட்ட புனிதத் தாயத்தை பிடித்திருந்தான். அதிலிருந்து வெளிப்பட்ட சத்திய ஒளி கிராமம் முழுவதும் பரவியது. மந்திரவதியின் மாயையை உடைத்தது. புனித ஒளி அவளது சக்திகளை சுருட்டிக் கொண்டது. மந்திரவதி கத்தினாள். தீப்பொறியில் மறைந்தாள். அமைதி திரும்பியது. கிராமத்தார் உணர்ந்தார்கள். உண்மையான வலிமை பொய்மையான செல்வத்தில் இல்லை, துணிவிலும் நம்பிக்கையிலும் ஒன்றுபட்ட வாழ்விலும் உள்ளது என்று. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த கதையில பார்க்கலாம்.